ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இவ்வளோ நாளா ராமேஸ்வரத்தில கடலுக்கு போய் தாங்க வீடியோ போட்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா பாம்பன் துறைமுகத்தில, அதாவது தென்கடலுக்கு கடலுக்கு போய் அங்கே என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ராமேஸ்வரத்துக்கும் பாம்பன் கடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து இன்னைக்கு ராமேஸ்வரத்துலேருந்து பாம்பனுக்கு ஷிஃப்ட் ஆகி கடலுக்கு போயிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் அதிகாலை 3 மணிலேருந்து ஐஸ் ஏற்ற ஆரம்பிக்காங்க. ஐஸ் ஏற்றி முடிச்சுட்டு அவங்க வந்து போட்டில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறாங்க, அதே மாதிரி 6 மணிக்கு பாடு வச்சுட்டு அந்த பாடை வந்து எப்போ வாங்குறாங்க, அதில் என்னென்ன மீனிங்லாம் இருந்துச்சு, அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து நிறையா விஷயங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கும் பாம்பனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் தொடர்ந்து கொடுங்க. ஸோ இப்போ வந்து ஐஸ் ஏற்றுறதுலேருந்து என்ன ஒர்க்கு நடக்குது, போட்டுக்கு எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. வழக்கமான முறையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு படகுல வந்து ஐஸ் எல்லாமே ஏற்றிட்டு போய் அந்த ஐஸை போட்டோட ஃபிஷ் ஹோல்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டோருக்குள்ளே ஐஸை ஃபுல்லாக லோட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஒர்க் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கீழே பாரு, கீழே கீழே அதுல கீழே வெளியா பாரு, ஒரு முறுக்கு வரு. அதான் இல்லைண்டா கெட்டி வை.
கிட்டத்தட்ட அதிகாலை 3 மணிக்கு ஐஸ் ஏற்ற ஆரம்பிச்சிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டீனாக அவங்களுக்கு ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அவங்களோட போட்டில் மடிகளை ஃபுல்லாக வந்து சரி பண்ணி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதான் மடி அப்படிங்கிறது வலைகளை தான் சொல்லுவோம். அது எல்லாத்தையுமே சரி பண்ணி கட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து விடிஞ்சிருச்சுங்க. விடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி போல தாங்க முதல் பாடு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த முதல் பாடு வச்சதுக்கப்புறமா கடைசி வரைக்கும் பாருங்கள், அந்த முதல் பாலில் என்ன மீன்கள் கிடச்சிச்சு, அதை எத்தனை மணிக்கு வாங்கியிருக்காங்க, அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்ப்போங்க. கரெக்டாக 6:30 மணிக்கு வச்ச பாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு வாங்குறாங்க. இப்போ தான் வாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா என்னென்ன மீன்கள் வந்துச்சா அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருக்குங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.
அச்சா ஏ மசாலா வீடியோடா ஒரு செத்துட்டு
மக்களே காலையில் 3 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரைக்கும் நிற்காமல் வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமான வேலைகள்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி கடல் மேலே நடக்கிற விஷயங்கள் அதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.